வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீர்க்கங்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது பீர்க்கங்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கணுங்க. ஏன்னா நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பீர்க்கங்காயை நமக்கு வழங்கி பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை நமக்கு கொடுக்குது. சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, துத்தநாகம், இரும்புச்சத்து, ரிஃபோஃப்ளோவின், மெக்னீசியம், தயாமின் உள்ளிட்ட அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பீர்க்கங்காயில் இருக்குங்க. ஸோ இதை நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கொள்ளும் போது இந்த கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மருத்துவ நன்மைகளை பீர்க்கங்காய் நமக்கு கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பீர்க்கங்காயை எடுத்து வெயிட் லாஸ் வந்து பண்ணலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு உடல் எடையை வந்து குறைக்க முடியாது. அப்படி அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டோம்னா உடல் எடை இன்னும் இன்னும் அதிகரிக்கப்படுமே தவிர குறையாது. இப்போ நம்ம வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். ஆனால் அதுவுமே ஊட்டச்சத்துக்களை நமக்கு வந்து கொடுத்து பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய உணவாக இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட உணவு வந்து ஒரு சில உணவுகள் தான். அதில் பீர்க்கங்காயும் ஒன்று. பீர்க்கங்காயில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குறைந்த கலோரிகள் தான் காணப்படுது. இதில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் அதிக அளவில் காணப்படுது. கொழுப்பை சரியாக ஜீரணித்து உறிஞ்சக்கூடிய உணவு இலைகளால் பீர்க்கங்காய் வந்து நிரம்பி இருக்குங்க. மேலும் இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு நிரம்பிய ஒரு எண்ணம் நமக்கு தோன்றும். அதாவது உணவுகளையே சாப்பிட்டு முடிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீல் இருக்கிறதால நீங்கள் வந்து நொறுக்கு தீனிகளை வாங்கி சாப்பிட மாட்டீங்க. அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இதனாலே உங்களுடைய உடல் எடை இன்னும் இன்னும் அதிகரிக்கப்படாமல் ஃபர்ஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பீர்க்கங்காயில் நார் சத்து இருக்குங்க இல்லையா, இது ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு படிவுகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சறதால இந்த தொப்பை போன்ற அமைப்பு, தேவையில்லாத கொழுப்பு படிவுகள் இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ வெயிட் லாஸ் வந்து நீங்கள் பாசிபிளாக பக்காவாக வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து போதுமான அளவுக்கு அந்த எனர்ஜியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதை எனர்ஜியை எரிக்கணும். உங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு அந்த கலோரிகள் எனர்ஜியாக எரிக்கப்படணும்னா பசியை கட்டுப்படுத்தணும் இல்லையா. ஸோ அதுக்கு தான் நீங்கள் பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளணும். ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு, சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா நீங்கள் பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். அதுக்கான ரீசன் என்னன்னா, ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய பெப்டைடுகள் மற்றும் அல்கலாய்டுகள் உதவிகரமாக இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய மெட்டபாலிசத்தை வந்து ஃபாஸ்ட் பண்ணும். வளர்ச்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்தி நமது ரத்த சர்க்கரை மற்றும் இன்சுலினுடைய உற்பத்தியை கட்டுப்படுத்திடும். அப்போ இது உடல்ல சர்க்கரையை வந்து முறையாக சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, முறையாக வந்து உறிஞ்சுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அப்போ அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே அடியாக நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்காமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், ஸோ நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்குமே நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளில் பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. ஒருவேளை உங்களுக்கு இப்போ வந்து நீரிழிவு பிரச்சனை இல்லை, வரும் காலத்தில் நீரிழிவு பிரச்சனை எல்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக முன்னாடியே பாதுகாக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னாலுமே பீர்க்கங்காய் இப்போ இருந்தே வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளீங்கன்னா சர்க்கரையினுடைய தாக்கத்திற்கு உட்படாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம். உங்களுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வந்து அதிகப்படுத்தக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பீர்க்கங்காய். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கண் தொற்று, கல்லீரல் தொற்று அல்லது வயிற்று தொற்று போன்ற பிரச்சனை எல்லாம் அடிக்கடி ஏற்படும். நமக்கு இருக்கக்கூடிய இந்த சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பொதுவான பிரச்சனைகளும் நமக்கு அடிக்கடி ஏற்படும். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள், பூஞ்சை தொற்று வியாதிகளுமே ஏற்படும். இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருக்கிறது தான். இப்போ நீங்கள் பீர்க்கங்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது சரி பண்ணிக்கலாம். பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய தாதுக்கள், விட்டமின் சி, இரும்புச்சத்து, மெக்னீசியம், தயாமின், ரிஃபோஃப்ளோவின் மற்றும் துத்தநாகம் போன்றவை எல்லாமே உங்களுடைய ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த இம்யூன் சிஸ்டத்தையே வந்து உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு, அதாவது இம்யூன் பவரை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி இம்யூன் சிஸ்டத்தையே வந்து ஸ்ட்ராங் பண்ணுது. ஸோ இது வந்து அலர்ச்சியை குறைக்கக்கூடிய பண்புகளை உங்களுக்கு வந்து கொண்டு இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்து எந்த விதமான நோய் தாக்கத்துக்கும் உட்படாமல் நீங்கள் நலமோடு வாழ்வதற்கு பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் மரணம் தடுக்கப்படுவதற்கு நீங்கள் பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். இரும்புச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படக்கூடிய நிறைய பேர் ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் வந்து சந்திப்பாங்க. இரும்புச்சத்து குறையும் போது ரத்த சிகப்பணுக்கள் குறையும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். இப்போ போதுமான அளவுக்கு ஹீமோகுளோபினுடைய அளவு இருந்தால் தான் ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய அளவு குறையிறதால ஆக்சிஜன் சப்ளையில் தட்டுப்பாடு ஏற்படும் போது ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகளாக இருக்கக்கூடிய நிறைய அறிகுறிகள் நமக்கு தென்பட ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் வந்து கடுமையாக வலிக்கிறது, நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாலுமே அது சரியாகாமல் இருக்கிறது, அப்புறம் கவனச்சிதறல், அதாவது கவனமின்மைன்னு சொல்லுவோம். இதெல்லாமே நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ நாளுக்கு நாள் இந்த அறிகுறிகள் வந்து அதிகரிச்சுட்டே போகும். அப்போ இதை நீங்கள் நீக்கணும்னா இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணுங்க இல்லையா. அதுக்காக தான் நீங்கள் உங்களுடைய உணவுகளை
பீர்க்கங்காய் எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தியை வந்து பராமரிக்கிறதுக்கும் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை மேற்கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். ரத்த அணுக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு விட்டமின் B6 வந்து அவசியம் இல்லையா? ஸோ அந்த விட்டமின் B6மே பீர்க்கங்காயில் வந்து நமக்கு இருக்குங்க. தொடர்ந்து பீர்க்கங்காய் எடுத்துக்கொண்டு நீங்கள் அந்த ரத்த சோகை பிரச்சனை வந்து நலமோடு இருங்க. உடல் அமைப்பையுமே பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.